அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கோகனட் ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடராகி கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அரை மூடி தேங்காய், 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஃபஸ்ட்டு நல்லா திக்கான பாலை எடுத்துக்கலாம். இந்த பாலை எடுத்துகிட்டு இது தனியாக வச்சுக்கலாம். நல்லா பால் எடுத்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜாரில் சேர்த்திட்டு 2வது பால் எடுத்துக்கலாம். 2வது பால் எடுத்துகிட்டு நம்ம இப்போ பேனில் சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த பேனில் 2வது பால் சேர்த்துட்டு இப்போ இந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும், கட்டி விடாமல் கலந்து கொடுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ நாட்டு சர்க்கரையும் நல்லா ஹீட் பண்ணி இப்போ வடித்து எடுத்துகிட்டு நான் அதை சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணாலும் வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கட்டி விடாமல் கலந்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா திக்கான பால் கொடுத்துக்கலாம். திக்கான பால் கொடுத்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சம்மரில் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.